2025ஆம் ஆண்டு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்கள்ல ஒன்று அதிர்ஷ்வருடைய குட் பேட் அக்லி. இந்த படத்தை அதிர்ஷ்வருடைய தீவிர ரசிகரும் பிரபல இயக்குனருமான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருந்தாரு. ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பை பெற்ற இந்த படம் பாத்தீங்கன்னா மாபெரும் அளவுல வெற்றியை கொடுத்தது. தரமான ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு பலருமே சொன்னாங்க. குட் பேட் அக்லி படத்தை தொடர்ந்து மீண்டும் அதிர்ஷ்வருடன் ஆதிக் கூட்டணி அமைச்சிருக்காரு. AK 64 படத்தையுமே ஆதிக் தான் டைரக்ஷன் பண்றாரா. இந்த படத்துடைய அறிவிப்பு இதுவரைக்குமே வெளிவரல அப்படின்னாலுமே அதற்கான வேலைகள் நடந்து வருவதாக சொல்லப்படுது. அஜித் சார் தன்னுடைய கார் ரேசிங் முடிந்தவுடன் இந்த படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ண இருக்காரா. ஏற்கனவே AK 64 படத்தை நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு ஆதிக் அவர்கள் உறுதி பண்ணியிருந்த நிலையில தற்போது இந்த படம் குறித்து லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை கொடுத்திருக்காரு. இதுல கடைசியாக அஜித் சாரை வச்சு குட் பேட் அக்லின்னு ஒரு படம் முடிச்சோம். அடுத்த படத்திற்கான வேலைகள் முன் தயாரிப்பு பணிகள் தற்போது தீவிரமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. மேலும் அவரிடம் AK சார் மாதிரி இல்லாமல் வேறு யாராவது விஜய் சதுபதி போன்ற ஹீரோக்களை வைத்து படம் பண்ணலாமா அப்படின்ற கேள்வியுமே கேட்கப்பட்டது. இதற்கு கண்டிப்பாக பண்ணலாம் சார், கதைக்கு என்ன தேவையோ அது மாதிரி பண்ணலாம் சார் அப்படின்னு ஆதிக் அவர்கள் சுமூகமாக பேசி முடிச்சிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க தற்போது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை தாண்டி படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ தேர்வுமே அதி தீவிரமாக நடந்துட்டு இருக்கா. இந்த படத்திற்கு பாலிவுட்ல இருந்து முக்கிய வில்லன் ஒருவரை களமிறக்க இருக்காராம் ஆதிக் அவர்கள். முந்தைய படமான குட் பேட் அக்லி திரைப்படத்துல அர்ஜுன் தாஸ் அவர்கள் வில்லன் வேடத்துல மிரட்டி இருப்பாரு. அவரை விட சம மாசாக்க பாலிவுட்ல இருந்து முக்கிய பிரபலம் ஒருவரை இறக்க. இது ஒரு பக்கம் இருக்க இந்த படத்திற்கு நம்ம அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரா. அனிருத் அவர்கள் கிட்டத்தட்ட படத்திற்கான 2 பாடல்களையுமே முடிச்சிட்டாரா. அடுத்தடுத்து AK 64 படத்துடைய அப்டேட் வழியாக இருக்கு அப்படின்ற தகவல் ரசிகர்களை மென்மேலுமே குஷிப்படுத்தியும் இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.